ஹரஹரோஹரா. சித்ரரத்ன விசித்ராங்கம் சித்ரமாலா விபூஷிதம் சித்ரரூபதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம் வந்தேகம் கணநாயகம். வினையோட விடும் கதிர்வேல் மறவேல், மனையோடு தியங்கி மயங்கிடவோ, சொனையோடு அருவித்துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. வினையோட விடும், வினை விரட்டி ஓட்டும் கதிர்வேல், ஒளி பொருந்திய கிரணங்களையுடைய முருகனுடைய வேல். மறவேன், நான் அதை மறக்க மாட்டேன். மனையோடு, சம்சார சாகரத்தில் இல்லற சுகத்தில் தியங்கி கலங்கி மயங்கிடவோ, மாயையில் அகப்பட்டு மருண்டு கிடப்பேனோ. சுனையோடு, சுனைகள் மிகுந்த அருவி, அருவித்துறைகள் நிறைந்த பசும் திணையோடு, பசுமை வாய்ந்த திணைப்புணத்தில் இதனோடு புனத்திருந்த பந்தல் அணை, இதிலே திரிந்தவனே, எல்லா இடங்களிலும் வள்ளிக்காக அலைந்து திரிந்தவனே காட்டிலே முருகப்பெருமான சொல்றார் அருணகிரிநாதர். இந்த பாட்டுல ஒன்னே விஷயம் என்னன்னா, நம்ம வினையினாலே மறுபடியும் பிறவி ஏற்படுகிறது. இந்த பிறவி நல்லது செய்யாம தீயது செஞ்சிருந்தா அந்த தீயை ஓட்டுவதற்காக தான் சென்று தன் உடலை வீழ்த்துவதற்கு திருவண்ணாமலையிலிருந்து அருணகிரிநாதர் விழுந்தார். அந்த சமயத்துல முருகன் அவர் ஆட்கொண்டு வேலினாலே அவர் நாக்கிலே பீஜாட்சரத்தை பொறித்து இனிமேல் திருப்புகழ் பாடு என்று சொன்னதாக கதை விளக்கம். அந்த அகப்பொருள் கருத்தை வினையோட விடும் கதிர்வேல் மறவேன்னு சொன்னார். மறக்க மாட்டான், நீ கொடுத்த வேலை நான் மறக்க மாட்டேன். அந்த வேல் என்ன பண்ணிச்சு? ஞானத்தை கொடுத்து என்னுடைய அஞ்ஞான இருளை அகற்றியது. அது என்ன பண்ணிச்சுன்னா வினையை ஓட விட்டது. வேலினால் வினைக்கணங்கள் தூளதாய் எரித்து உந்தன் வீடு தாபரித்த அன்பர் கணமூடே மேவி யான் உனை போல் சிந்தையாகவே கழித்து கந்த வேளை யாம் என பரிந்து அருள்வாயன்னு சொன்னாங்க. அந்த வேலு ஞானத்துக்கு நிகர். வேலுடைய பெருமையை அருணகிரிநாதர் பேசாத பாடல் இல்லை. இங்க ஒரு முக்கியமான ஒரு பாடல்ல வேல் கதிர் வேல்னு சொன்னாங்களே, கதிர்க்கு எப்படி வேலாகும் அப்படிங்கிறதுக்கு அங்க அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறார். மத்த முடித்தருள் அத்தர் பிரியப்பட நித்த மறைப்பொருளை தெளிவித்தவன், மாதிரமும் மந்திரமும் நீரு நிலனு ககன மால்வரையுடன் செழ வாசிக்கு விடம் பொழிய மகர செல்லம் கடந்து இந்திராதி அற்கமது பகிர்தரு முகுந்தன் மண் பஞ்சாயுத கடவுள் மருகன் மறவாதவர் நினைப்பதை முடிக்கும் அவன் ஒருகுமடியார்கள் இருவினை தொகை அறுக்கும் அவன் மரபர் பொறுப்பில் ஒருத்தி பொருட்டு அந்நாள் இள வடிவ முழுக்க நரைத்த விருத்த வேதியன் மாதரா ரூப நிராகுல சிந்தையன் ஆதிக்கூதாள மதானி அலங்கிருதன் வரத விதரண விரத அனுபவ மௌன குருபரன் நிபுண குணதரன் வனத ஜாதனை அன்று முனிந்தர் உள் வலிய பார விலங்கிடு புங்கவன் மட்டிரு 4 திக்கும் 8 திசையும் மிக்கிரியும் உத்தராதி குண தட்சிண திக்கிரியும் மங்க துங்க விட்டேதி வாங்கி செங்கை பங்கே ஜோதி காங்கேயன் மத்த மலத்திரை மித்தை தவித்தருள் சுத்த பவித்திர நிவிற்த்தி அளிப்பவன் வாரணமுகன் தனது தாதையை வலஞ்செழ வாகை மயில் கொண்டு உலகு சூடொடி வரும் குமரன்
மயமுறு பிரபஞ்சமும் சஞ்சேத சக்கமய வழியும் மனமும் கடந்து எங்கேனும் நிற்குபவன், மதுர மொழியால் உலகனைத்தையும் உணர்த்துபவன், வட அனலை நேர்கொடி அக்குக்குடம் உயர்ந்த குகன், மரகத பக்ஷ குல துரக திவாகரன் உருவை வடித்து, மரகத பட்ச குல துரக திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல்னு சொன்னாங்க. இதை நல்லா கவனிக்கணும். முருகன் போர்க்களத்தில் இருக்கும்போது வேலை விட்டா அந்த வேல் கதிர்வேலா எரிஞ்சது. மரகத பட்ச குல துரக திவாகரன் வடிவை உருக்கி வடித்த திருக்கை வேல் அப்படின்னு சொன்னாங்க. அந்த வேலானது என்ன பண்ணிச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னா 11 ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், 8 வசுக்கள், 2 அஸ்வினி தேவர்கள் சேர்ந்து 33 கோடி தேவர்கள். அதுல இந்த 11 ஆதித்யர்களை சொல்லியிருக்கிறதுனாலே இங்க என்ன சொல்றாருன்னா வேல், அந்த வேல் வந்து ருத்ர 12 ஆதித்யர்களை சேர்த்து உருக்கி வடித்த வேல் அப்படின்னு சொல்றாரு அருணகிரிநாதர் இந்த பாடல்ல. அது அப்படின்னா அம்ச பக மித்ர வருண தாதா ஆரியமா ஜெயந்த பாஸ்கர தொட்டா பூஷா இந்திரா விஷ்ணு என்கின்ற 12 ஆதித்யர்களை எடுத்து கொண்டு வந்து எல்லாம் ஒலையில போட்டு உருக்கி அதை ஒரு அச்சு பார்த்து அந்த அச்சா வேலை கொண்டு வந்தா எப்படி இருக்குமா, அப்படி இருந்து கதிர்வேல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இங்கே கதிர்வேல் வினையோட விடும் கதிர்வேலை மறவேன், மனையோடு தியங்கி மயங்கிடவோ, நான் மனை வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டு என் வாழ்க்கை என்னன்னு புரிஞ்சிக்காம எனக்கு ஞானம் வராம கிடக்கிறேனே, என்னை எப்படி காப்பாத்துங்கிறதுக்கு ஒரு பாட்டுல மனை மக்கள் சுற்றம் எனும் மாயா வலையை கடக்க அறியாதே, இந்த மாய வலையினால கடக்க முடியலையே, வினையில் செருக்கி அடினாயேன் விழலுக்கு இறைத்து விடலாமோ, என் வாழ்க்கையை வேஸ்டா போட்டுருவேனோ, நான் உன்னை பாட மாட்டேன் முருகா, சுனையை கலக்கி வினையோடு சொருபக்குரத்தி மணவாளா விளையாடு சொருபக்குரத்தி மணவாளா தின சரித்திரமுள்ள தேவர் சிறை வெட்டி விட்ட பெருமாளை. இந்த முருகப்பெருமான் போய் தேவர்களை காத்தாரு, மனிதர்களை காக்க வேண்டிய தெய்வம் தேவர்களை எதுக்காக காத்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு வார்த்தை அந்த பாட்டுல போட்டிருக்க, தின நற்சரித்திரம் உள்ள தேவர். தேவர்கள் வந்து இவன் அங்க பாக்குறது, அவன் இங்க பாக்குறது, அவன் இங்க போறது, இப்படி 33 கோடி தேவர்கள் தன் செயலை செய்வதனாலே ஒருத்தனுடைய வாழ்க்கையில பலவிதமான மாறுதல் ஏற்படுறது. தனி அங்க உட்கார்ந்தா குரு பார்வை பார்த்தா இப்படிலாம் சொல்றாங்களே, இந்த தேவர்கள் செய்கின்ற மாற்றத்தினாலே மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்கள் ஏற்படுகிறது. அந்த வினையினாலே ஒரு சரித்திரம் ஏற்படுகிறது. இந்த சரித்திரம் வாழ்க்கை நிகழ்ச்சி, இவர் எப்படி பண்ணினார், அவர் இப்படி பண்ணினார், இந்த வாழ்க்கை நிகழ்ச்சியை தின நற்சரித்திரம் உள்ள தேவர். அதனாலதான் அந்த தேவர்களுடைய வேலை இதுதான். அதனால தேவர்களை சிறை விட்டு விட்ட பெருமாள் அருணகிரிநாதர் வந்து அந்த இவரை பாடுற நம்ம தேவர்கள் எல்லாம் எப்படி என்ன வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்கு அது கருத்தா அந்த பாடலை அமைச்சு அருணகிரிநாதர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வந்து என்ன சொல்ற, இப்ப வந்து சுனையோடு அருவி மனையோடு மயங்கி நான் வாழ்றேன், இதை முடிச்சு சுனையோடு அருவி துறையோடு பசும் திணையோடு இதனோடு தெரிந்தவனே இந்த பாட்ட முடியாது. இதுல என்னன்னா குறிஞ்சி நிலத்து சிறப்ப சொல்லிருக்க. குறிஞ்சி முல்லை மருதம் நீடல் பாலைன்னு 5 திணைகளா பிரிச்சிருந்தாங்க அப்போ தமிழ்நாட்டை. அந்த 5 திணைகளிலே ஒவ்வொரு திணைக்கு யாரு தலைவன், அந்த திணை எப்படி இருக்கும், மருத நிலம் எப்படி இருக்கும், குறிஞ்சி நிலம் எப்படி இருக்கும்னு வர்ணிச்சு அதை சொன்னாங்க. அதுல இந்த இதை சொல்லும் போது நம்ம குறிஞ்சி நிலத்துக்கு ஆண்டவன் முருகப்பெருமான், அதனால குறிஞ்சி ஆண்டவன் இப்ப கூட கோவில் இருக்கு. குறிஞ்சி நிலத்துக்கு அதிபதி முருகப்பெருமான். குறிஞ்சி நிலம் எப்படி இருக்கும்னா செண்டு குழலால் அந்த பெண்டில் எல்லாம் நல்லா செண்டு கட்டி தலைய குழல் வச்சிருப்பாங்களாம், அதுல நிறைய பூக்கள் வச்சிருப்பாங்களாம். ஏன்னா மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கறதான். அந்த குலுங்கர் செண்டு செண்டா எடுத்து ஒன்னொன்னா பூவா எடுத்து கட்ட வேண்டாம், செண்டா எடுத்து தலையில போட்டுப்பாங்களாம். செண்டு குழலால் நரவம் என்று உரையாட, அவங்க சாப்பிடுறது தேனும் தேனுமாகும், அதனால நிறைய தேனும் கிடைக்கிறது. அந்த தேனை சாப்பிட்டு அவளும் தேன் மாதிரி பேசுவாரா, தேன் என்று பாகென்று ஓக்காத ஒண்ணாத தெய்வவள்ளிக்கோன் அருணகிரிநாதர் பேசுவார். செண்டு குழலார் நரவம் என்று உரையாட, அவங்க பேசும்போது தேன் மாதிரி பேசுவாங்களாம். பெண்கள் அழகா இருப்பாங்க, கொண்டை கொண்டவர்கள், நிறைய தலைமுடி இருக்கிறதுனாலே செண்டு குழலார் நரவம் என்று உரையாட. இதெல்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு சிறப்பு. குறிஞ்சி நிறத்தை பெண்டிர்கள் எப்படி இருந்தாங்க, அழகாக இருந்தார்கள். செண்டு கட்டி தலையில செண்டு பூவை வச்சுண்டு நரவம் என்று உரையாட, பேசினா தேன் மாதிரி பேசுவாங்களாம். திணை உண்டு, அவங்க திணை மாவு சாப்பிட்றாங்க. திணை உண்டு முரசம் திமிலை நல்லறவமோடு, நல்ல அரவம்னா நல்ல வாத்தியங்கள், நல்ல சவுண்டு எல்லாம் நல்லா இருந்தது. முரசம் திமிலை போன்ற
தோல் கருவிகள் எல்லாம் இசைத்து கொண்டிருந்தார்கள். உண்டு திணை உண்டு முரசம் திமிலை நல்லறமோடு இசை கொண்டு நல்ல இசையை கொண்டு வந்து சேர்த்தாங்க. இசை கொண்டு பாடினாங்க. அந்த இசையை கொண்டு பாடினதுனால என்னாச்சு? குமரனார் அமரராடு மயிலாடு மலை பண்டு அருவி பாய சுனை சேர மகிழ் குறிஞ்சி அதுவே அப்படின்னு சொன்னார். அதுல எல்லாத்தையும் சொல்லிடுற சுனை அருவி துறை பசுந்திணை இதெல்லாம் வந்து சேர்ந்துடுறது. இத்தனை இருக்க இந்த குறிஞ்சி பதியில இருக்க முருகப்பெருமான் அந்த ஆசையோட வந்து அந்த வள்ளியை திருமணம் புரிந்து கொண்டான் என்கின்றது அந்த கதையில சொல்லும் போது, வள்ளி நாச்சியார் எப்படி இருந்தா, அது என்ன சிறப்பு, காட்டுல எப்படி இருந்தா முருகப்பெருமான், அந்த காடெல்லாம் போய் சுத்தினான். அவனுடைய திருவடி வள்ளி இருந்த குறிஞ்சி நிலத்தை வள்ளி மலையை பூரா காலால் அளந்தானா முருகப்பெருமான். அப்படி முருகனுடைய திருவடி நிறைந்த அந்த வள்ளி நாயகனுடைய இடம்தான் இந்த குறிஞ்சி நிலம். அந்த குறிஞ்சி மலை அந்த காடு எப்படி இருந்ததுங்கிறார் அருணகிரிநாதர் சீர்பாத வகுப்பிலே. எழிலி புலி கரி கரடி அரி கடமை வருடை உழை இறை மரலை இரவு பகல் இறை தேர் கடா அடவின காடு கடா அடவியில் எய்னர் இடு இதனதனில் இலகு திணை கிளி கடிய இனிது பயில் சிறுமி வளர் புனமீது உலாவுவதும். அப்படி வள்ளி ஓடுகின்ற புனத்திலே உலாவி வந்தான் முருகப்பெருமான் அப்படின்னு சொன்னார். எழி இதெல்லாம் கரடி வகைகள், மிருகங்கள், மான் வகைகள், கடமை, வருடை, உழை, இறை, மறை, இந்த மறையெல்லாம் மான் மறை, இரவு பகல் இறைத்த, இதெல்லாம் ராத்திரி எல்லாம் இறைத்தாடுறது. இவ்வளவு பயங்கரமான காடு. அந்த காட்டுக்குள்ள வள்ளி நாயகி திணைப்பணம் அமைச்சு அங்க திணையை காப்பாத்தி கொண்டிருக்கிறார். அங்க வள்ளி நாயகியை தேடி வந்து முருகன் ஓடோடி வந்து திருவடியை வச்சு ஆத்மாவை பரமாத்மா அடைவதாக வள்ளி நாயகை தான் வந்து பசுமை நிறைந்த இந்த உலகத்திலே குறிஞ்சி நிலத்திலே வந்து வள்ளி நாச்சியாரை எடுத்து தான் களவு திருமணம் புரிந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியை சொல்லி, இப்படி வள்ளிக்காக ஓடோடி வந்த நீ எனக்காக ஓடோடி வந்து இந்த மனையிலே குடும்ப வாழ்க்கையில வியாதியிலே பட்டு கொண்டிருக்கின்ற என்னை நீ காப்பாற்றி அருள வேண்டும் முருகா என்று பொருள் சொல்லுகின்ற அளவிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார்கள். பாடலை பார்ப்போம். வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடருவி துறையோடு பசும் திணையோடு இதனோடு திரிந்தவனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூரா. நாளான வேத நூல் ஆகமாதி நான் ஓதினேனும் இல்லை. நாளான வேத நூல் ஆகமாதி நான் ஓதினேனும் இல்லை. வீணே நான் போய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே. நாள் போய்விடாமல் வீணே நாள் போய்விடாமல் ஆறாறு மீதில் ஞானோபதேசம் அருள்வாயே. வயலூரா வீரா வேளா விராடி வாழ்வே. வேளா விராடி வாழ்வே. கனத்த செந்தமிழால் நினையே தினமும் நினைக்கவும் அருள் தாராய். உனது ஆறருள் கருத்தில் இருந்து விரைவாய் எனது ஆறுயிர் துணையாக இணைப்பதம் தரவே மயில் மீது நீ ஓடி வர வேணும் முருகா. நீ ஓடி வர வேணும் முருகா. நீ ஓடி வர வேணும் முருகா. சரணம் முருகா. சரணம் முருகா. சரணம் முருகா. சரணம்.